வணக்கம் சான்றோர்களே, வணக்கம். நான் உங்கள் அம்சி அனில்குமார் பேசுகிறேன். இதுவரை 4 காணொளிகளை பதிவேற்றம் செய்துவிட்டேன். இந்த 4 காணொளிகளையும் நாட்டின் 4 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் பார்த்துவிட்டு என்னிடம் தரப்படுகின்ற அந்த ஆதரவை, அபரிமிதமான ஆதரவுகளை பார்க்கிற பொழுது மென்மேலும் பல்வேறு காணொளிகளை இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்கின்ற உணர்வு இந்த நெஞ்சில் நிழலாடுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு காணொளிகளை பார்க்கிற பொழுது அதை ஒவ்வொருவரும் லைக் செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமென உங்களை மென்மேலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்றைய ஊர் சொல்வோம் பேர் சொல்வோம் என்கிற நிகழ்ச்சியில் முன்சிறை என்று சொல்லக்கூடிய சரித்திர பிரசித்தி பெற்ற ஊரினுடைய பெயரை பற்றி சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். முன்சிறை, அதாவது பிரணவத்தின் பொருள் மறந்த காரணத்தால். பிரணவம் என்றால் என்ன? ஓம் என்று சொன்னால் பிரணவம். அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய சொல்லை பிரித்தெடுப்போமே ஆனால் அதில் ஆ, உ, இம் என்று சொல்லக்கூடிய 3 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆ என்றால் அகரம், உ என்றால் உகரம், இம் என்றால் மகரம். அகரம் கூட்டல் உகரம் கூட்டல் மகரம் சமம் பிரணவம். இப்படி அந்த பிரணவத்தின் பொருள் மறந்த காரணத்தால், படைப்பு கடவுளான பிரம்மனையே முருகன் முன்சிறை பிடித்த காரணத்தால் அந்த இடத்திற்கு முன்சிறை என்று பெயர். அப்படிப்பட்ட சரித்திர பிரசித்தி பெற்ற முன்சிறை பகுதியில் முன்சிறை மகாதேவர் ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த முன்சிறை மகாதேவர் ஆலயத்தில் சிவாலயம் ஓடக்கூடிய சிவபக்தர்கள் கடும் விரதமிருந்து அவர்கள் அதிகாலையில் முன்சிறை மகாதேவர் ஆலயத்தில் வந்து மாலை அணிந்து அவர்கள் கோபால கோவிந்தா என்கின்ற கோஷம் விண்ணதிர மண்ணதிர நாடதிர நரம்பதிர கோலதிர கொடையதிர கொற்ற தவசதிர இந்த பிரபஞ்சமே அதிர்வண்ணம் அவர்கள் முழங்கி கொண்டு 12 திருத்தலங்களையும் தரிசித்துவிட்டு 12வது திருத்தலமான திருநட்டாலம் பகுதியில் சைவமும் திருக்குளத்தில் நீராடி சைவமும் வைணவம் ஒன்றுதான் என்பதனை இந்த உலகத்திற்கு உணர்த்திய ஒரே இடமான திருநட்டாலத்தில் தங்களுடைய விரதங்களை முடித்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சரித்திர பிரசித்தி பெற்ற முன்சிறை பகுதியை பற்றி இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த முன்சிறைக்கு மேலும் மெருகூட்டுவையாக அமைந்திருக்கிறது முன்சிறை அரசு மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியில் பயின்ற பல்வேறு லட்சக்கணக்கான மாணவர்கள் பயின்றிருக்கிறார்கள். அவர்களில் பல பேர் மருத்துவர்களாக, விஞ்ஞானிகளாக, நீதிபதிகளாக, இன்னும் பல்வேறு அரசின் மிக முக்கிய பொறுப்புகளில் இன்றைக்கும் வகித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற முன்சிறை பற்றி பேச கிடைத்த வாய்ப்பை என் வாழ்நாளில் ஒரு வரமாகவே கருதி கொண்டு, நாளைய தினம் இன்னொரு ஊர் சொல்வோம் பேர் சொல்வோம் என்ற நிகழ்வில் இன்னொரு ஊரை பற்றி சொல்வதற்கு முன்னால் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்சி அனில்குமார். வணக்கம் சென்றவர்களே, வணக்கம்.